நம்மலாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச, அதாவது கேட்ட, பார்த்த கொடுமைகள், அநியாயங்கள பத்தி எல்லாம் நம்ம நெறைய பேசுவோம் இல்லையா? ஆனா, சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கும் தெரியறது இல்ல. கம்ப்ளைண்ட்டாவும் வெளியில வர்றதே இல்ல. அந்த மாரி ஒரு விஷயத்த பத்தி நம்ம கவலையும் படுறதே இல்ல. தினம் தினம் சாகுறாய்ங்க சார். நிஜமா. தினம் தினம் சாகுறாய்ங்க. இந்த துப்புரவு பணியாளர்கள் பார்த்திருப்பீங்க. தூய்மை பணியாளர்கள். பேர மாத்தி என்ன சார் புண்ணியம்? பேர மாத்துனா எல்லாம் மாறி போயிருமா? இந்த தூய்மை பணியாளர்கள் பகல்ல நம்ம பார்த்துருக்கோம். நைட்டுல சிட்டில தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்துருக்கத நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுலயும் முக்கியமா பெண் தூய்மை பணியாளர். அவங்க படுற கஷ்டங்கள் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. என்னென்ன டார்ச்சர்ஸ் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா தனியா நின்னு பழகணும். ஒரு 5, 6 பேரா இருப்பாங்கன்னு வைங்களேன். 5, 6 பேரா இருந்தாலும் ஒரே இடத்துல உட்கார்ந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம்னாலும் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்றாங்க? பூரா நைட்டு சிட்டி எந்த ரேஞ்சில இருக்குன்றது நல்லாவே தெரியும். அவங்கலாம் ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. அவங்களாம் தூய்மை பணியாளர்களை யாருமே பார்க்கல. அவங்கள பார்க்கிறப்ப வந்து அந்த மாரி வந்து அவங்க கூப்பிட்டா வந்துருவாங்க. ஏன்னா காசுக்கு தானே வேலை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் போனா எவ்வளவு ரூ. 800 ஒரு ரூ. 1000 அந்த ரூ. 1000க்காக அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாம ஒரு 2000, 3000 குடுத்தோம்னா, அவங்க வந்து ஈஸியா நம்மகிட்ட வந்துருவாங்க. சார் இந்த அப்ரோச் நடக்குது. இத விட பெருங்கொடுமை என்ன தெரியுமா? சில பேர் அத வந்து நேரடியா அப்ரோச் பண்ணிட்டு போயிடுறான். பல பேர் அவனுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிறாங்கல்ல. எல்லாம் சின்ன பசங்க. அவனுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த அம்மா அத கூட்டுறது, பெருகிறது, அத உட்கார்ந்து நின்னு வேடிக்கை பார்த்து ரசிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு அவங்களோட மன நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு இருக்க அந்த அம்மாவோட சேலைய புடிச்சு உருவிட்டு போயிருக்கான். லிட்டரலா நடந்திருக்கு இது. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதே நேரத்துல அங்க இருக்க அந்த கான்ட்ராக்டர்ஸுக்கும் தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. சரி விடுமா, போதையில பண்ணிட்டு போயிட்டான். என்ன பண்றது? இதுக்காக என்ன செய்ய முடியும்? அவங்க ஒண்ணு இந்த வேலைக்கு விருப்பப்பட்டு நல்லா தெரிஞ்சுங்க. இது என்ன பெரிய கலெக்டர் உத்தியோகமா? இல்ல பெரிய கமிஷனர் உத்தியோகமா? இந்த வேலையை வந்து இல்ல செய்யணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு. வேற வழி இல்ல. வேற வழி இல்ல. இந்த வேலை தான் அவங்களுக்கு தெரியும். இதான் கிடைச்சிருக்கு. இதை விட்டுட்டா சோத்துக்கு திண்டாடணும். சார் அது உண்மை. சோத்துக்கு திண்டாடணும். அதுக்காகத்தான் அவங்க வந்து என்ன இழவு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி டெய்லி இதுக்காக வந்து கஷ்டப்பட்டு செய்யறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு செய்யறவங்க ரொம்ப ஈஸியா கை வச்சுட்டு போயிடுறாங்க சார். ஒரு ஆனா பண்றவங்களுக்கும் அந்த பண்றாங்க பார்த்தீங்களா அந்த வேலைகள், அந்த வேலையில பண்றவங்களுக்கும் அந்த பெண்களுக்கும் கிட்டத்தட்ட அம்மா பையன் வயசு இருக்கும். ஆனா அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. ஒருவேளை அவங்க பேசினாலும் என்ன பண்ணிடுறாங்க, சாரிக்கான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. வேற ஏரியாவில் யாராச்சும் இருப்பாங்களா? அவங்க எவ்வளவு தூரம் வந்து ஒரு வயசான ஆள் ஆட்டோவை நிப்பாட்டி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயமான்றானா தூய்மை பணியாளர். சார் அது எவ்வளவு இல்ல அவங்களுக்கு என்ன தைரியம், எவ்வளவு தூரம் என்ன ஒரே ஒரு நினைப்புனா கேவலம் இந்த வேலை பார்க்கறவ தானே அப்படின்ற அந்த ஒரு நினைப்பா இங்க வந்து இப்ப இது என்னங்க ஒண்ணு இல்ல, கூட்டிட்டு இருக்கவங்கள போதையில கார்ல ஏத்தி கொலை பண்ணிட்டு போறதெல்லாம் நடந்திருக்கீங்க. அந்த கேஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு அன்ஐடென்டிஃபை ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. நம்ம வெறும் அவங்க காலையில பாக்குறதோட முடிஞ்சு போச்சு. வெறும் காலையில பாக்குற வேலை மட்டும் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட்டு நரக வேதனையில சில இடங்கள்ல போய்கிட்டே இருக்கு. நல்ல மதிப்பா பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. நைட்டு பூரா சுத்துறவங்க பூரா இதே வேலையா சுத்துறவங்க எல்லாம் கிடையாது. ஆனா இப்படி சுத்துறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க இல்ல. அந்த சில பேரால டெய்லி இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இத பத்தி எங்க பேசுறாங்க? இதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா? இந்த கடைசி வரைக்கும் அவங்க இப்படித்தான் இதை வந்து கடந்து போயிட்டு இருக்கணுமா? வர்றவன் எங்கேயாச்சும் பிடிச்சி அமுக்கி இமுங்கிட்டு போனான்னா அவங்களோட மன நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் இப்படி கேட்கிறப்ப வர்றவன் போறவெல்லாம் இதே கேட்கிறா. எவ்வளவுக்கு வர்றியா? காசு தரேன், கார் இருக்கு, எங்க போகணும்? உங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பார்த்து ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நன்றி.